ராதிகா அவர்கள் உரிமை எடுத்து பேசணும்னா அவங்களுடைய தாயாருடைய நிகழ்வோ அல்லது குடும்பத்தில் யாராவது வந்து ஒரு இழப்புனா அங்கே வந்து இந்த மைக்கை கொண்டு போயிட்டு யாராவது முடி அடிச்சாங்கன்னா அங்கே நீங்கள் சொல்லலாம் அவங்க உரிமை இருக்கு, ஃபுல் ரைட் இருக்கு. ஆனால் இன்னொரு குடும்பம் சார், அது அங்கே சாந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்கு, பூர்ணிமாவுக்கு ஒரு உரிமை இருக்கு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? மொத்த ஊடகம் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க சார். சார் இப்போ வந்து இந்த இறுதி உலகத்தை காட்டுறது, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க, உங்களுக்கு நான் டிஆர்பி கூட நான் வந்து தனியாக கூட நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்றீங்க. ஐயா நீங்கள் நடிப்பீங்கம்மா, நாங்கள் பார்க்கணும்ல. நாங்கள் இப்போ வந்து யாரெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறோம் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ நாங்கள் வந்து நயன்தாராவையெல்லாம் கடந்துட்டோம். இப்போ நாங்கள் வேற போயிட்டு இருக்கிறோம், மமிதா பைஜ் வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் மமிதா பைஜ் நாங்கள் வந்து பார்க்குறதா, தாய்க்கழிவியை பார்க்குறதா. இப்போ நீங்கள் இன்னும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க, நீங்கள் எந்தெந்த குடும்பத்திலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நாங்கள் வராமல் விட்டுறோம். ஊடகம்லாம் அதான் செய்யணும். நான் வந்து ஒரு 3000 வீடியோ பேசியிருக்கிறேன், எனக்கு அரசு மரியாதை கொடுங்க, நான் செத்துட்டேன்னா அப்படின்னு கேட்டு மனு கொடுத்துட்டோமா சார்? இப்போ சார் இங்கே இவர் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறாரு, எத்தனை படத்தை இயக்கியிருக்கிறாரு, அதெல்லாம் வேற சார். நல்ல படங்களை இயக்கியிருக்கிறாரு, மோசமான படங்களை இயக்கியிருக்கிறாரு. ஒரு தாயோட தாலாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரகதாபத்தோட மனைவி பாடுற மாதிரி பண்ணுறாரு சார். பாடி காட்டுவோம் சார் உங்களுக்கு. ஆராரோ ஆரிரோ நல்லா இருக்கு சார், நான் பாடினேன். இன்னும் சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமான செய்கைகள்லாம் இருக்குது. முதியோர் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீச்சரை வந்து கலங்கப்படுத்தியிருப்பார் சார். ஸ்கூல் டீச்சர் அத்தனை பேரும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சார். சொல்லி எழுதும் போது எல்லா வயசான பெரியவங்களும் வந்து டீச்சர் கையை பிடிச்சி நம்ம சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு டீச்சர்களை கலங்கப்படுத்தியிருப்பாரு. முருங்கைக்காய் வந்து பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிச்சு சார். டாக்டர்லாம் அலதிச்சு ஓடியாந்தாங்க சார், முருங்கைக்காயில் அப்படி ஒரு பவர் கிடையாதுங்க அப்படின்னு. இல்லைங்க, முருங்கைக்காய் சாப்பிட்டா 3 வரும்னு சொல்லி கிளப்பி விட்டாரு. முருங்காய் வாங்குறதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் யோசிச்சாங்க சார். மறைச்சி வாங்கிட்டு போனாங்க சார், காண்டம் வாங்கிட்டு போறாங்க. அப்புறம் ஏதாவது சொல்ல போறேன் நான். விவேக் ஏன் அரசு மரியாதை கொடுக்கல? அவர் கலைச்சாவை அரசோட அம்பாசிடரா இருந்திருக்கிறாரு, கோவிட்டுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருக்காரு. விவேக் ஏன் வந்து நீங்க வந்து அரசு மரியாதை எல்லாருக்குன்னா இப்போ மயில்சாமி கூட கொடுத்துருக்கலாமே. மயில்சாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சம்பாரிச்ச பணத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்தவர். இவர் இயக்குனர் இமயம், இவர் வந்து திரைக்கதை மன்னன் அப்படி கொடுத்துட்டீங்க. அப்போ பாலச்சந்திரக்கு ஏன் தரல, மணிவண்ணனுக்கு ஏன் தரல? அப்போ நான் கேட்கறேன்னா IAS IPS ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ரெட்டாடி ஜட்ஜுங்களெல்லாம் கொடுங்க சார். அரசு துறையில் வந்து ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கிறாரு, 35 வருஷம் வேலை செஞ்சவர். கொசு கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மலையில வந்து இறந்துட்டாரு. அவருக்கு அரசு மரியாதை கொடுக்குறாங்க. இந்த அரசு மரியாதை என்பது பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அதோட மெஷர்ஸ் என்ன சார்? இப்போ யாரும் கேட்கல சார், நான் கேட்குறேன் சார். வணக்கம். பாக்கியராஜ் அவர்களை வந்து அடக்கம் பண்ணியாச்சு அரசு மரியாதையோட. இதில் முக்கியமாக அவருக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் ஒரு எழுப்பின ஒரு விஷயம் தான் இப்போ எங்கே சர்ச்சையாச்சு. உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கூட நடிச்சு தரோம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஊடகத்தை நோக்கி பயங்கர கடுமையாக பேசினாங்க ராதிகா. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் அந்த குடும்பத்துடைய மூத்த உறுப்பினர் போல எல்லாத்தையும் இறங்கி பண்ணுறாங்க. கொஞ்சம் பார்க்கும்பொழுது என்ன கொஞ்சம் ஓவராக பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்குது. ஒரு நேர்மையாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். நான் இப்போவே நேர்மையாக பேசியே நம்ம வந்து சீரழிஞ்சு போய் கிடக்கிறோம். என்ன நமக்கு பேரழிவே என்னன்னு கேட்டால் இந்த நேர்மையாக பேசுறது தான் நமக்கு பேரழிவே. நமக்கு இந்த நடிக்க தெரியல. நடிக்க தெரிஞ்சால் நம்ம ராதிகாவோட நம்ம நல்லா நடிக்க முடியும். நமக்கு நடிக்க தெரியாது. ராதிகாவுக்கு நடிக்க தெரியும், நமக்கு நடிக்க தெரியாது. ஒரு விஷயத்தை நான் முதல்ல நேர்மையாக சொல்கிறேன். ஊடகங்கள் பண்ணுறது என்ன சார் நியாயம் நான் கேட்குறேன். ஊடகங்கள் வந்து இன்றைக்கி நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களாக இருக்கட்டும், அது யூடியூப்பாக இருக்கட்டும், ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு கேமரா ஒரு மைக்கு தான் சார் கொடுத்தர முடியும். ஆனால் இதே நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா, அதை நான் குறிப்பாக வந்து யூடியூப்பில் இருக்கிற டிஜிட்டல் மீடியா இருக்கிற 2 சேனல்களையும் நான் வந்து இதை சேர்த்துங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சேர்த்துங்க. ஏன்னா அவங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி தான் அவங்க, சரிங்களா? பேரளவுக்கு டிஜிட்டல் மீடியான்னு சொல்லுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்கிற டிஜிட்டல் மீடியாக்களும் சரி, இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மாதிரி இருக்கிற அந்த 2 சேனலும் சரி, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 5 மைக்கு 5 கேமரா கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க சார். அது என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இவங்களே சேர்ந்துடுறாங்க சார். அதுக்கப்புறம் உதிரியாக இருக்கக்கூடிய வந்து 1-2 அந்த ஒருத்தர் 2 பேர் நடத்தப்படுது இல்லையா, சின்ன சின்ன யூடியூப், அவங்களாம் சேர்ந்து ஒரு 200-300 பேர் போய் வந்து ஒரு டெத்து நடந்தாலே ஒரு 200-300 பேர் போய் வந்து குழுமிடுறீங்க. திருமண நிகழ்வு ஒரு பெரிய வந்து ஒரு கன்வென்ஷன் ஹாலில் நடக்குதுன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு போக முடியாது நீங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இழவு வீடுனா ஓப்பனில் இருக்கும். பல பேர் வந்து பொதுமக்கள் வந்து வந்து மரியாதை செலுத்துவாங்க. அப்போ ஒரு ஓப்பனில் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு மொத்தமாக போய் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, கும்பலாக போய் குழுவி நிற்க, அது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அது மேலே நீங்கள் வந்து கேமரா அத்தனையும் வச்சுட்டு நீங்கள் அதில் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் என்ன செய்யணும், வந்து கேமரா எடுத்துன்னு திபுன்னு உள்ளே ஓடுறது அனுமதிச்சா வந்து அந்த பாடிக்கிட்டே கொண்டு போய் கேமரா வைக்கிற மாதிரி பண்ணால் என்ன நியாயம்? இல்லை, பொதுவாக நடிகைகள்லாம் வராங்க, அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் சார். அதுதான் சார் பிரச்சனையாக இங்கே. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வரக்கூடிய அத்தனை பேருமே வந்து செலிபிரிட்டி நடிகர்கள்ன்றதுனால அவங்கக்கிட்ட நீங்கள் பைட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எடுங்க,
அது வந்து அதன் மூலமாக வந்து அவருக்கு புகழஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு வந்து நம்ம ஒரு கருவியாக தான் இருக்கிறோம். என்ன ஏன்னா வந்து அவங்க எத்தனை பேர் வந்து மாலை மரியாதை செய்கிறது வந்து இப்போ வந்து வீடியோ படத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு தெரியாமல் போயிடும் இல்லையா? அது ஊடகம் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஊடகம் அதை செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இல்லைன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் செய்றீங்க. ஆனால் எப்படி அது முறையாக செய்யணுன்றது தெரியாமல் நீங்கள் உள்ள அவங்க நுழையிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் மைக்க நிட்டுறீங்க சார். அவங்க போய் மரியாதை செலுத்திட்டு ரிட்டர்ன் வரும்போது, சார் உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்துக்குங்கன்னு சொன்னால் நியாயம் இருக்குப்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்தமாக வந்து உள்ளே நுழையும் போதே மாலை கொண்டு வரும்போதே பிடிச்சி நிறுத்துவீங்க நடுவில். அது அவங்களுக்கு எவ்வளோ அன்னீசியாக இருக்கும். அந்த ஒயரெல்லாம் கொண்டு வந்து திபுன்னு ஓடிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் அப்படியும் அலமோதுறீங்க போது பார்த்தீங்கன்னா எப்படி இப்போது நீங்கள் இந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ராதிகாவுடைய அந்த பேசுகிறது காட்சி எதுன்னா, அவங்க வந்து பாடியை வந்து ஆம்புலன்ஸ் வந்து இறக்கணும். ஆம்புலன்ஸ் இறக்கி கொண்டு போய் உள்ளே வந்து வைக்கணும். அப்போது அதுக்கு பிறகு தான் நீங்கள் மற்ற காட்சி காட்டலாம். இங்கே ஆம்புலன்ஸ் வந்து இறக்கிறதுக்கு போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலமோதும் போது அந்த மைக்கு அதையும் எடுத்துகிட்டு அலமோதும் போது அது வந்து ஒரு அன்னீசியாக இருக்கும் தானே யாராக இருந்தாலும். இப்போது அதனால தான் வந்து இவர் அஜித் வந்து நடிச்சிட்டாரு, யாரும் வராதிங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து இப்போ அவங்க நினச்சாங்கன்னா வந்து போலீஸ் ஃபோர்ஸை போட்டு இல்லை அப்போ என்ன செய்யணும், இந்த ஜிம்பாய் வச்சுருக்காங்கல்ல, ஜிம்பாய் இருக்காங்க அந்த பவுன்சர் இருக்காங்களா, அவங்க ஒரு 10 பேரை போட்டு நீங்கள் அங்கேயே நிறுத்திட்டாங்கன்னு வச்சுங்க. அப்பயும் தள்ளுமுள்ளு நடக்குன்னு வச்சுங்களேன். பவுன்சர் போட்டாலும் இல்லை போலீஸே போட்டு வந்து ஒரு 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 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதை தான் ஒரு கட்டத்தில் வந்து விஜய் ஆண்டனி என்ன செஞ்சுட்டாரு, யாரும் வந்து இருக்காதீங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதுக்கு? அப்படி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஜித் அவருடைய அவங்க அம்மா, விஜய் ஆண்டனியோட மகள், இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் போயிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்சிப்படுத்தலாம் கூட அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேராமல் போயிடுது. அது ஒரு எப்படி பார்த்தாலும் அது வந்து அது அந்த மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புகழ் இருட்டடிப்பு செய்யப்படுது இல்லை அந்த செய்தி போல் தான். அப்போது அந்த செய்தியும் கொண்டு போய் சேர்க்கணும். யாரெல்லாம் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துகிறாங்கன்ற அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். அதை செய்யாதனால தான் வந்து இப்படி குரல் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல வந்து ராதிகா கொஞ்சம் ஓவர் ஆட்டிடியூட், அதுதான் நான் பார்க்குறேன். நம்ம சொல்லலாம் அவங்களுடைய இயல்பே அப்படி தாங்க, எப்பவுமே அப்படி தாங்க பேசுவாங்க அப்படின்றது. ஆனால் இந்த விஷயத்தில் நான் பார்க்குறேன் ஓவர் ஆட்டிடியூட். ஏன் சொல்கிறேன்னா, அந்த குடும்பத்தை இப்போ அஜித் இருக்கிறாரு, இது எங்கள் குடும்ப நிகழ்வு, தயவு செஞ்சு நீங்கள்லாம் போங்க, அவருக்கு உரிமை இருக்குது. அதே மாதிரி திரு விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு, இது எங்களுடைய குடும்ப நிகழ்வு, நீங்கள் யாரும் இருக்காதீங்க, நீங்கள் போங்கன்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல வந்து சாந்தனு வராரு, தயவுசெய்து எல்லாரும் வந்து கிளம்புங்க, இது எங்கள் குடும்ப நிகழ்வு, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னால் அவர் சொல்கிறது உரிமை இருக்குது. இல்லை அவங்க மகள் சொல்லலாம், இல்லை பூர்ணிமா அந்த அம்மா வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து இங்கேருந்து போங்கன்னு சொல்லலாம். ராதிகா யார் கேள்வி போய் தான் ஒரு லிமிட்டில் சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் வந்து நானும் ஒரு குடும்ப நண்பர்ன்ற அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னு கேட்டால், தயவுசெய்து யாரும் வந்து இடையூறு ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை கடந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா ஊடகங்கள்கிட்ட, உங்களுக்கு வேணா நான் வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன்ட்டு. நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் நடிப்பீங்கம்மா, நாங்கள் பார்க்கணும்ல, நாங்களே துக்கத்தில் இருக்கிறோம், துயரத்தில் இருக்கிறோம். பாரதி ராஜா செத்து போயிட்டாரு, பாக்கியராஜ் செத்து போயிட்டாரு, நாங்கள் துக்கத்தில் துயரத்தில் இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு டைலாக் போடுறீங்களே, அப்போ எங்கள் மனசில் வருது இல்லை. நாங்கள் இப்போ வந்து யாரெல்லாம் ரசித்து பார்த்துட்ருக்குறோன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ நாங்கள் வந்து நயன்தாராவையெல்லாம் கடந்துட்டோம். உங்களை விட அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு 4 ஜென்ரேஷன் அப்புறம் தான் நயன்தாராவே வராங்க. நான் சொல்கிறது ராதிகாவுக்கு பிறகு இருந்து ஒரு 4-5 ஜென்ரேஷன் தாண்டி இப்போ நயன்தாரா அவங்களெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் வேறு போயிட்டு இருக்கிறோம். மமிதா பைஜ் வரைக்கும் வந்துட்டோம். நாங்கள் மமிதா பைஜூர் நாங்கள் வந்து பார்க்குறதா, உங்களை பார்க்குறதா சொல்லுங்கள், தாய் கழுவியை பார்க்குறதா? நான் கழுவின்னு சொல்லலை, தாய் கழுவின்னு சொல்கிறேன். முதல்ல வார்த்தைகள் வந்து நீங்கள் எமோஷனலாக பேசுகிறது பெருசு இல்லை. நான் நீண்ட காலமாக பார்க்குறேன், பொதுவாகவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருக்குது. சில பேர் மேலே கோபம் இருக்கலாம். யாருன்னா வந்து பைல்வான் மீது அவர் சில கிரிட்டிசைஸ் பண்ணாருன்றதுனால அவங்களுக்கு அது வருத்தம் இருக்குது. அவருக்கு ஒரு எல்லை கடந்து வந்து அவங்க தாயார் வரைக்கும் போய் வந்து பேசுனதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கலாம். அதே மாதிரி வந்து காந்தராஜ் அவர்கள் மீது கூட வருத்தம் இருக்கலாம்.
என் மீது கூட வருத்தம் இருக்கலாம். நான் வந்து பேசுனது இவங்க பேசின பிறகு தான் நான் பேசினேன். இவங்க ஊடகங்கள் குறித்து பேசின பிறகு தான் நாம் பேசணும் தான். அது கூட நான் வந்து வரம்பு மீறி நான் பேசவே இல்லை. இருக்கிற விஷயத்த பேசணும், அவ்வளோதான். எதையும் நம்ம வந்து ஜோடிச்சு இல்லாததெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு யூடியூப் மேலெலாம் இவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், இல்லை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கிட்ட இவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த ஊடகத்திலே மீடியாவில் வந்து நின்று நீங்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக பொதுவில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு டிஆர்பிக்கு வேணும்னா எப்படி டிஆர்பிக்கு வேணும்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன். இது ஓவர் பேச்சு, இது ஓவர் ஆட்டிடியூட். இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தாயார் இருந்துட்டாங்க. அப்போ யாராவது அங்கே போனாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ ராதிகா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாராவது போனாங்களா? யாரும் போகல. ஆனால் பாரதி ராஜாவுக்கு போகிறாங்க, பாக்கியராஜுக்கு போகிறாங்கன்னா புகழ்பெற்ற நடிகர்கள், அவங்க இயக்குனர்கள், அவங்களுக்கு மரியாதைக்காக என்ன கேட்டாங்க போகிறாங்க. இந்த மீடியாக்கள் கூட மைக் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அது முதல்ல ராதிகா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கெல்லாம் போகிறது கிடையாது, எல்லாருக்கும் போகிறது கிடையாது. விஜய் ஆண்டனி மகளுக்கு போகல, விஜய் ஆண்டனிக்காக போகிறாங்க. அஜித் அவங்க அம்மாவுக்காக போகல, அஜித்துக்காக போகிறாங்க. அது மாதிரி ராதிகா அவங்க அம்மா இறந்தபோது அங்கே யாருமே போகல. அதான் உண்மை. எது ராதிகா அம்மாவுக்காக போகலனா கூட ராதிகாவுக்காக போகணும், அதானே உண்மை. அஜித்தோட அம்மாவுக்கு போனால் அஜித்துக்காக போகிறாங்க, விஜய் ஆண்டி மகளுக்காக போல விஜய் ஆண்டிக்காக போகிறாங்க. ஏன்னா அந்த புகழ். அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா ராதிகா அம்மாவுக்காக வந்து போகணும், ராதிகாவுக்காக போயிடணும். ஆனால் அங்கே போகவே இல்லை பெருசாக. அதனால் அவங்க அந்த சிக்கல் இல்லை. இப்போ இதே இந்த ராதிகா வந்து நான் தப்பாக சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேர் புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த வன்மம்லாம் கிடையாது. என் நெஞ்சை பொழந்தாலும் எனக்கு ஒரு துளி அழுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. நான் சொல்ல வருது என்னென்னா, இப்போ ராதிகா அவர்கள் உரிமை எடுத்து பேசணும்னா அவங்களுடைய தாயாருடைய நிகழ்வோ அல்லது குடும்பத்தில் யாராவது வந்து ஒரு இழப்புனா அங்கே வந்து இந்த மைக்கை கொண்டு போயிட்டு யாராவது முண்டி அடிச்சாங்கன்னா அங்கே நீங்கள் சொல்லலாம், அவங்க உரிமை இருக்குது, ஃபுல் ரைட் இருக்குது. ஆனால் இன்னொரு குடும்பம் சார், அது அங்கே சாந்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமை இருக்குது, பூர்ணிமாவுக்கு ஒரு உரிமை இருக்குது, அந்த பாப்பாவுக்கு ஒரு உரிமை இருக்குது, அவங்க சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை விட்டீங்க, உங்களுக்கு நான் டிஆர்பி கூட நான் வந்து தனியாக கூட நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு எப்படி இந்த ஒரு வார்த்தை நீங்கள் மனக்காயத்தோட சொல்கிறீங்க சொல்லி மொத்த ஊடகமும் போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க சார். யார் சார் இப்போ வந்து இந்த இறுதி உருவத்தை காட்டுறது? எல்லா ஊடகமும் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ராதிகா இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்குங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். யார் இதை காட்டுறது? இல்லை, இவங்க தான் வந்து பாரதி ராஜாவுடைய வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது இவங்க போய் நின்னாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் ஒரு இறந்து போன குடும்பத்தில் போயிட்டு அங்கே ஒரு சில சச்சரவுகள் ஏற்படுது, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து சமாதானப்படுத்துறீங்கன்னா உள்ளபடியே நான் வந்து ராதிகாவை நான் பாராட்டுறேன். அங்கே வந்து சில சச்சரவுகள் வந்தபோது அவங்க தான் வந்து என்ன செஞ்சாங்க, அமைதிப்படுத்தினாங்க. குடும்பத்துக்குள்ளே நடக்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் எடுக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து வந்து அறிமுகப்படுத்தினாருன்ற அந்த அடிப்படையில் அவர் மீது உள்ள அந்த ஈடுபாடு மூலமாக அந்த குடும்பத்தில் சில உரிமைகள் அவங்க இவங்களாம் எடுத்துக்கிறாங்க. இவர் மேலே என்ன, பாக்கியராஜ் மேலே? இப்போ அதுதான் நானும் கேட்குறேன். இப்போ நீங்கள் இன்னும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க, நீங்கள் எந்தெந்த குடும்பத்திலலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் நாங்கள் வராமல் விட்டுறோம். ஊடகம்லாம் அதான் செய்யணும். இப்போ நான் பேசுகிறதே நான் வந்து ஒரு ஊடகத்தில் ஒரு மனிதர், நானும் வந்து ஊடகத்தில் பயணிக்கிறேன்ற அந்த அடிப்படையில் தாண்டி ஒரு படி மேலே போய் இந்த இந்த டிஜிட்டல் மீடியா ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம். அந்த சங்கத்தின் சார்பாக நேற்று சில பேர் சொன்னாங்க, என்னென்ன நீங்களே ஆதரிக்கிறீங்க, ஏன்பா தப்புனா தப்புன்னு சொல்லணும், நம்ம சங்கம் நடத்துனதுனாலே தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சங்கம் வச்சுருக்கோம். அதை டிஜிட்டலில் பயணிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுலாம் சேர்ந்து ஒரு சங்கம் கட்டமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம் மேலே ஆயிடுச்சு. அது வந்து நாங்கள் வந்து நடத்திட்டு நேற்றைய தினம் ஒரு சிலர் கேட்டு நீங்களே இப்படி பேசுகிறீங்களாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி என்கிட்ட ஃபோன் பண்ணார். நான் மீண்டும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க, இது நான் சர்க்குலராக கூட நான் போட்டு அனுப்புகிறேன். நாமளும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா முறையற்று நடந்துக்கிறோம் சொல்லுது இந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒரு எல்லை தாண்டி நம்மளும் வந்து ஒரு முறையற்று நடந்துக்கிறோம். அப்போ அங்கே முறையற்று நம்ம அங்கே நடந்துக்கும் போது கண்ட கழுதியை நம்மளும் திட்ட தானே செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் இங்கே ராதிகாவை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அத்தனை பேருமே வந்து என்ன செய்வாங்க, நம்மளை திட்ட தானே செய்வாங்க. என்னங்க ஒரு முறையாக நடந்துங்கன்னு சொல்லுவாங்க, சொல்ல தானே செய்வாங்க.
அது நம்ம ஏன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நடந்துக்கணும்பா, இது தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், ஏன் நம்ம அப்படி பரபரக்கணும்? நமக்கு ஒரு என்ன சார் இருக்குன்னா, ஐயோ நம்ம வீடியோ நம்ம டிவியில் தான் முதல்ல காட்டணுன்ற அந்த ஆர்வத்தில் போய் நம்ம எடுக்கிறோம். ஆனால் அது சில நேரங்களில் வயசானவங்க இருக்கிறாங்க, ஒயர் தடுக்கி விழுட்டா என்ன பண்ணீங்க? அங்கேயே இன்னொரு டெத் ஆயிடுச்சுன்னா அப்போது என்ன சொல்லுவாங்க, போன ஒரு இவரை கூட்டிட்டு போயிட்டாருங்கன்னுவாங்க. நம்ம செஞ்சது தெரியாது. நீங்கள் ஒயரை எடுத்துகிட்டு இப்படியே அப்படியே ஓடுறீங்கப்பா, வயசானவங்க வராங்க, திடீர்னு ஒயர் தடுக்கி விழுட்டா என்ன பண்ணீங்க? அப்போ இந்த ராதிகா சொன்னாங்கன்றதுக்கு நம்ம பேசலை. ராதிகா சொன்னது வந்து அவங்க ஓவர் ஆட்டிடியூடுன்றதுல அது சந்தேகமே கிடையாது. அது அவங்க இயல்புன்னு சொல்கிறாங்க, அவங்க இப்படி தாங்க வழக்கமாக பேசுகிறாங்க, இதெல்லாம் அந்த இயல்பை தாண்டி தான் பேசுனாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்டே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இப்போ அப்படி பேசுவோம். இப்போ அங்கே வந்து சாந்தனுக்கு ரைட் இருக்குது, பூர்ணிமாமாவுக்கு இந்த ரைட் இருக்குது, அந்த பாப்பாவுக்கு ரைட் இருக்குது, அவங்க குடும்பத்தில் ரைட் இருக்குது, அவங்க அண்ணன் தம்பிக்கு எல்லாம் ரைட் இருக்குது. இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? எந்த ரைட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் பாக்கியராஜோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா ஈடுபாடு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? எங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை நான் வந்து தனியாக ஒன்றா நான் நடித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஓவர் பேச்சில். இது இப்போ பாக்கியராஜ் அவர்களுக்கு வந்து அரசு மரியாதை கொடுத்ததுன்னு ஒரு சர்ச்சை ஆகுது. இவருக்கு வந்து ஏன் கொடுத்தாங்க, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க அவருக்கு? இது பாருங்க சார், ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நீங்கள்லாம் படித்தவங்க நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இவங்களுக்கு ஏன் வந்து இந்த அரசு மரியாதை கொடுத்தீங்கன்னு கேட்குறத ஒரு கேள்வி இப்படி போடுங்க சார். இந்த அரசு மரியாதை என்பது பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அதோட மெஷர்ஸ் என்ன சார்? இப்போ யாரும் கேட்கல சார், நான் கேட்குறேன் சார். இங்கே யாராவது ஒருத்தர் தான் சார் கேட்டுக்கிறோம். நான் கேட்கலாம், மாரிதாஸ் கேட்பாரு, மாரிதாஸ் என்ன சாட்டை கேட்பாரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் சார் முதல்ல கேட்கலாம். கிஷோர் கே சாமி கேட்பாரு. இப்படி யாராவது ஒருத்தர் தானே சார் கேட்குறோம். நான் கேட்குறேன் சார். இப்போ நான் என்ன எடுத்துங்க சார், நான் வந்து இப்போது 3000 வீடியோ பேசிட்டேன் சார் யூடியூப்பில். இப்போ நாளைக்கு நான் செத்தனா எனக்கு அரசு மரியாதை கிடைக்குமா சார்? எனக்கு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். ஏன் மற்றவங்கிட்ட நான் போகணும்? இப்போ நான் வேணா மனு கொடுக்குறேன் சார், நான் செத்தனா எனக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கணும், நான் வந்து ஒரு 3000 வீடியோ பேசியிருக்கிறேன், எனக்கு அரசு மரியாதை கொடுங்க, நான் செத்துட்டேன்னா அப்படின்னு கேட்டு மனு கொடுத்துட்டோமா சார்? இப்போ சார் இங்கே இவர் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கிறாரு, எத்தனை படத்தை இயக்கியிருக்கிறாரு, அதெல்லாம் வேறு சார். நல்ல படங்களை இயக்கியிருக்கிறாரு, மோசமான படங்களை இயக்கியிருக்கிறாரு. ஒரு தாயோட தாலாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரகதாபத்தோட மனைவி பாடுற மாதிரி பாடுறாரு சார். பாடி காட்டுவோம் சார் உங்களுக்குன்னா. ஆராரோ ஆரீரோ நல்லா இருக்கு சார், நான் பாடினேன். நீங்கள் என்ன விரகதாபத்தோட இது விரகதாபத்தோட வந்து தாய் தாலாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரகதாபத்தோட கண்ணை திறக்கணும் சாமின்னு சொல்லி இதெல்லாம் வந்து சரி, இது கூட போட்டோம். இன்னும் சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமான செய்கைகள்லாம் இருக்குது. முதியோர் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீச்சரை வந்து கலங்கப்படுத்தியிருப்பார் சார். ஸ்கூல் டீச்சர் அத்தனை பேரும் நீங்கள் எடுத்து பாருங்கள் சார். பைல்வான் கூட நிற்பார் சார் கடைசியாக வந்து. பைல்வான் அந்த படம் தான் முதல் படம் நினைக்கிறேன். பைல்வான் வந்து கடைசியில் வந்து நிற்பார் சொல்லி எழுதும்போது எல்லா வயசான பெரியவங்களும் வந்து டீச்சர் கையை பிடிச்சி நம்ம சொல்லி கொடுக்குறான்னு சொல்லிட்டு டீச்சர்களை கலங்கப்படுத்தியிருப்பார். அப்போ இந்த மாதிரி பல படங்கள். முருங்கைக்காய் வந்து பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிச்சு சார். டாக்டர்லாம் அலறிச்சு ஓடியாந்தாங்க சார், முருங்கைக்காயில் அப்படி ஒரு பவர் கிடையாதுங்க அப்படின்னு. இல்லைங்க, முருங்கைக்காய் சாப்பிட்டா மூடு வரும்னு சொல்லி கிளப்பி விட்டாரு. பத்தின்னு எரிஞ்சிச்சு. முருங்காய் வாங்குறதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் யோசிச்சாங்க சார். மறைச்சி வாங்கிட்டு போனாங்க சார். காண்டம் வாங்கிட்டு போகிறேன். அப்புறம் எதாவது சொல்லிட போகிறேன் நான். எப்படி காண்டம் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட காண்டம் பயன்படுத்தணும் வந்தால் கூட எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஒரு கவரில் வச்சு மடித்து இப்படி கொடுப்பாங்க பாருங்க. இது காண்டமும் அப்படி தான் கொடுக்குறான். லேடிஸ் பயன்படுத்துகிற நாப்கினும் அப்படி தான் கொடுக்குறான் மெடிக்கல் ஷாப்பில். மற்ற மாத்திரலாம் சேஃப்டி கலர்ஸ் நான் கட் பண்ணிட்டு இருந்தாங்க தீ பண்ணுறான். அப்படி தான் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா முருங்கைக்காயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் சுருட்டி மடித்து கொடுத்துருவோம் சார் ரகசியமாக. முருங்கைக்காயெல்லாம் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருவாங்க சார், காய்கறி கடை எடுத்து பையில் போட்டுருவாங்க. ஆனால் அந்த முருங்கைக்காய் என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா எடுத்து பேப்பரில் சுருட்டி கயிறு போட்டு நாட் போட்டு கொடுத்தான். இல்லை, இவர் வந்து கலை சேவை பண்ணதுனால அரசு மரியாதை சார். இதெல்லாம் கலை சேவைன்றது நான் திருப்பி நான் கேட்குறேன். அதுக்கு ஒரு மெஷர்ஸ் இருக்குல்ல சார். சரி சார், ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒத்துக்கிறேன் சார். கலை சேவைனா என்ன? கலை சேவை என்ன மெஷர்ஸ்? எத்தனை படம் வந்து அவார்டு வாங்கியிருக்கு, தேசிய விருது எத்தனை, தமிழ்நாடு விருது எத்தனை, இது ஒரு மெஷர்ஸ் இருக்கு. நான் திரும்பி கேட்குறேன்னா அந்த அளவுகோல் தான் நான் கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைத்துறையில் இருந்தவங்கன்னா இன்னும் எத்தனை பேர் செத்துருக்காங்க சார்? ரீசெண்டாக பல நடிகர்கள் செத்துருக்குறாங்களே, அவங்களுக்கு கொடுக்கலாமே.
எத்தனையோ நடிகர்கள் செத்துருக்குறாங்க. அதுவும் கொரோனா பீரியட் எடுத்திங்கன்னா எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. இத்தனைக்கும் வந்து அம்பாசிடர் சார் இவர் விவேக்கு அம்பாசிடர், இந்த சென்னை கார்பரேஷனோட அம்பாசிடர் அவர். அவர் கொரோனா பீரியடில் அவர் முன்னாள் தான் விளம்பரமே கொடுக்குறாரு கோவிட்டை பற்றி. மறுநாள் ஆட்டோவில் இறந்துட்டார். ஏன் சார் அரசு மரியாதை கொடுக்கல அவருக்கு? விவேக் ஏன் அரசு மரியாதை கொடுக்கல சொல்லுங்க. அவர் கலைச்சாவை அரசோட அம்பாசிடராக இருந்திருக்கிறாரு. கோவிட்டுக்கு வந்து விளம்பரம் கொடுத்துருக்காரு. விவேக் ஏன் வந்து நீங்கள் வந்து அரசு மரியாதை கொடுக்கல சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் தான் இப்போ மயில்சாமி கூட கொடுத்துருக்கலாமே. மயில்சாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் சம்பாரிச்ச பணத்தை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்தவர். எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு வாங்குற சம்பளத்தோடு அள்ளி கொடுத்துட்டு ஆட்டோக்கு வந்து ஒரு 50 ரூபா கடன் வாங்கிட்டு வருவாராம் வீட்டுக்கு. அப்போ ஏன் மயில்சாமிக்கு ஏன் கொடுக்கவே இல்லை சொல்லுங்க. அப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சார், பேரே சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். எது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவர் கொடுத்துருக்கலாமே ஆர்பி சௌத்ரிக்கு அரசு மரியாதை. அப்போ அரசு இப்போ இவர் இயக்குனர் இமயம், இவர் வந்து திரைக்கதை மன்னன் அப்படி கொடுத்துட்டீங்க. அப்போ பாலச்சந்தர் அவர் கொடுத்துருக்கலாமே. பாலச்சந்தருக்கு ஏன் தரல? மணிவண்ணனுக்கு ஏன் தரல சொல்லுங்க. இவங்களும் படம் எடுத்து கொடுத்தவங்க தானே. அதான் 4 படம் நல்ல படம், 4 படம் எப்படியோ இருக்கு. 4 வெற்றி இருக்கட்டும், 4 தோல்வி இருக்கட்டும் சார். கடந்த காலத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க, இயக்குநர்கள்லாம் இருக்கிறாங்க சார், பெரிய பெரிய இயக்குனர்லாம். பீம்சிங்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஏன் கொடுக்கல? சிவாஜியை ஆட்டி படைச்சவர், நடிக்க வச்சவர். எம்ஜிஆர் நடிக்க வச்ச எத்தனை பேர் இருக்கிறாங்க? இறந்து போனாலும் நான் சொல்கிறேன். ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல? இவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க? அப்போ மெஷர்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் சொல்லுங்க என்னன்னு கேட்டால், இவர் இப்போ வந்து சிஎம் வந்து இப்போ இருக்கிறாருங்க, அவர் வந்து இருக்கிறாரு, அவர் கொடுக்குறாரு. இங்கே சிஎம்மோட முடிவு மட்டுமே கிடையாது சார், டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது. கடைசி லாஸ்ட் என்று டிசைட் பண்ணலாம். ஆனால் இந்த சிஎம் வந்துட்டாரு, அவர் வேண்டப்பட்டவருங்க, அவர் முடிவு பண்ணிட்டாருங்க அப்படின்னு சொல்லி, நாளைக்கு இன்னொரு சிஎம் வந்துட்டாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிவு பண்ணலைங்க, அதனால் வந்து அரசு மரியாதை கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு சிஎம்மோட முடிவு மட்டுமே கிடையாது. அந்த ராஜ மரியாதைன்றதுக்கு அரசு மரியாதை என்பதற்கு என்ன மெஷர்ஸ் இருக்கு? இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன் கொடுத்தா, சிவாஜி வந்து வேர்ல்டு சார், வேர்ல்டு. அவர் கொடுத்தீங்கன்னா அது வேற. உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐகான் கொடுத்தாங்களா அவருக்கு? அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்க, அது வேற. அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் வந்து ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பாரதி ராஜாவுக்கு கொடுத்துட்டீங்க, அடுத்தது வந்து பாக்கியராஜ் கொடுத்துட்டீங்க. அதை கடந்து அப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இவங்கெல்லாம் கலைத்துறையில் வந்து அப்போ சினிமாவுக்கு தனியாக நீங்கள் வந்து, அப்போ நான் கேட்குறேன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ரிட்டையர்டு ஜட்ஜுங்களெல்லாம் கொடுங்க சார். எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்குறாங்க, போலீஸ் ஆஃபீஸர்லாம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க ரிட்டையர் ஆனாலும் கொடுங்க சார். எத்தனையோ தாசில்தார் ஆர்டிஓலாங்கிறாங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. தாசில்தார், ஆர்டிஓ, மணல் தடுத்து ஆர்டிஓ இருக்கிறாரு, அவருக்கு கொடுங்க. வெட்டுப்பட்டு செத்தவங்களாங்கிறாங்களா? வெட்டுப்பட்டு செத்தவங்களாம் இருக்கிறாங்க சார் பல பேருக்கு. அவங்களாம் அரசு மரியாதை கிடைக்கிறது இல்லை சார். ஒரு விஏஓ வந்து கொண்டுட்டாங்க, ஒரு ஆர்டிஓ கொண்டுட்டாங்க, அங்கெல்லாம் அரசு மரியாதை இல்லையே. இதெல்லாம் வந்து நான் அதனால தான் திருப்பி சொல்கிறேன், அரசு மரியாதைன்னா அதுக்கு ஒரு மெஷர்ஸ் இருக்குது. அந்த மெஷர்ஸ் என்ன அதை தெரிவிங்க முதல்ல. இப்போ நாங்கள் வந்து பாக்கியராஜனுக்கு அரசு மரியாதைனா எதுக்காக அரசு மரியாதை, என்னென்ன காரணத்துக்காக அரசு மரியாதை? சாந்தனு வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவர், இல்லை இறந்து போன பாக்கியராஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அப்படி பார்க்க முடியாதுல்ல சார். இப்போ நாளைக்கு இதே முதலமைச்சர் இன்னொருத்தர் வந்து இறந்து போயிடுறாரு சார், 4 பேர் என்ன செய்வான்? அவரை சார்ந்த ஜாதிகாரன் பாக்கியராஜுக்கு மட்டும் கொடுத்தாரு. அவர் கம்மார் நாயுடுங்க, அதனால் கொடுத்தாரு. அவர் வந்து கல்லருங்க, யார் பாரதி ராஜா, அதனால் கொடுத்தாருங்க. அப்போ எங்கள் ஆள் மட்டும் என்னங்க கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ எங்கள் ஆள் மட்டும் என்ன, எங்கள் ஆள் கூட. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? தேவையற்ற அடையாளங்கள் போயிடுதில்ல. நீங்கள் வந்து இப்படி அறிவிச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. என்னன்னு கேட்டால், இப்போ நாங்கள் பாக்கியராஜுக்கு பாரதி ராஜாக்கு ஏன் கொடுத்தோம்னா இந்தந்த மெஷர்ஸ் படி ஃபிட்டுங்க, அதை நீங்கள் அறிவிச்சிடுங்க. நீங்கள் பிளைனாக நீங்கள் ராஜமரியாதை அறிவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஆர்பி சௌத்ரிக்கு ஏங்க கொடுக்கல? தரமான படம்லாம் கொடுத்துருக்காரு சார். பூவே உனக்காக படம் கொடுத்தாரு இல்லையா? லயனம்னு ஒரு படம் கொடுத்தாரு.
அதையும் பார்க்கணும். மலையாள படம், சில்க் சுமிதா நடித்த படம். ம். அப்படி தரமான படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆரம்ப காலத்தில். விட்டு படத்தெல்லாம் வச்சு ஓட்டி அதுக்காக கொடுத்தோன்னு சொல்லுங்கள். ம். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா மெஷர்ஸ். ம். மெஷர்ஸ் சொல்லுங்கள். இவருக்கு அரசு மரியாதை, எதுக்காக அரசு மரியாதை, ம். இன்னென்ன காரணத்துக்காக இத்தனை தேசிய விருது வாங்கியிருக்குங்க இந்த படம். இவர் எடுத்த படமாக இத்தனை மாநில விருது வாங்கியிருக்கு. ம். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் கோவிட் காலகட்டத்தில் அரசுக்கு ஒரு அம்பாசிடராக செயல்பட்டாருங்க. ம். அரசோட பல விளம்பர படங்களுக்கு இவர் இலவசமாக நடித்து கொடுத்தாரு. ஸோ இவருடைய கலைச்சாவையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அரசு துறையில் அரசோட அந்த துறையில் செய்தி மக்கள் தொடர்பு துறை இருக்கு இல்லையா, அதில் இவருடைய பணிகள் இருக்குங்க. ம். ஸோ இப்படி இருக்குன்னு சொன்னேன். இங்கே இவரை பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்திலேருந்து நீக்கிட்டாங்க, இயக்குனர் சங்கத்திலேருந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டாங்களா? நீக்கிட்டாங்க. என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் அவங்க தான் சொல்லணும். நம்ம அதுக்குள்ளே போக முடியாதுல்ல. ம். ம். நம்ம அதுக்குள்ளே போக முடியாது சார். ம். எதுக்காக நீக்கினாங்க, ஏன் நீக்கினாங்க, நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் இவங்கெல்லாம் ஒரு டைமில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்ஜிஆரோட இவங்க அபிமானியாக இருந்துட்டு அப்போ இவங்க பண்ண அட்டகாசம்லாம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. ம். அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ பேசினா செத்து போய்டுற மீது வன்மத்தை கொட்டுறோம் நம்மள சொல்லுவானுங்க. ம். நமக்கு அந்த வேலை கிடையாது. ஆனால் இந்த தவறு நடக்குதுன்னா இந்த தவறை சுட்டி காட்டணும். ஐயோ இது அவரை சுட்டி காட்டினா அவங்க ஜாதிக்காரங்களும் திரண்டு வந்துடுவாங்க, ஐயோ இவர் அவர் கோப்படுவார், இவர் கோப்படுவார், அதெல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட. ம். ஒரே வார்த்தை, எதுக்கு இந்த மெஷர்ஸ்? நாளைக்கு இன்னொருத்தர் செத்து போயிடுவார் நடிகர் சினிமா துறையில், அவருக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவர் கொடுக்கலாம் ஒரு கேள்வி வரும், ஏன் கொடுக்கல? பாக்கியராஜ் கொடுக்கும்போது அவர் கொடுத்தாங்க, அவர் எவ்வளோ பண்ணிக்கிறாருங்க அப்படின்னு வந்துடும். அதனால் இது பார்த்தீங்கன்னா மக்கள் 10 பேர் மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரின்றான் தப்புன்றான், அதெல்லாம் வேறு. இங்கே மக்களும் கூட முடிவு பண்ண முடியாது. அரசுக்கு ஒரு ஸ்கேல் வேணும். மக்களில் பாதி பேர் சரின்னுவான், பாதி பேர் தப்புன்னுவான். அவருக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான், கொடுத்து சரின்னுவான், கொடுத்து தப்புன்னுவான், அது வேறு. அரசுக்கு ஒரு பார்வை இருக்கணும், அரசுக்கு ஒரு மெஷர்ஸ் இருக்கணும். இப்போ தேசிய விருது கொடுக்குறாங்க, தேசிய விருது ஒரு கமிட்டி இருக்குது, விருது கொடுக்குற ஒரு கமிட்டி, அந்த கமிட்டி டிசைட் பண்ணுது. அப்போ இந்த அரசு மரியாதைன்னா முதலமைச்சர் மட்டுமே கிடையாது. கடைசியாக ஒரு டிஸ்கஷன் பவர் எப்போ வருதுன்னு சொன்னால் பெரியாருக்கு வந்துச்சு பாருங்க. பெரியார் இறந்தபோது சீஃப் செக்ரட்டரி போய் சொல்கிறார், சார் இந்த மாதிரி ஐயா புரோட்டோக்கால் வராது, அரசு துறையில் இருந்தால் மட்டும்தான் அரசு மரியாதை கொடுக்க முடியும், ஐயா எந்த அரசு பதவியிலும் இல்லை, அதனால் நம்ம மத்திய அரசுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ உடனே கலைஞர் சொன்ன வார்த்தைன்னா, என்ன ஆட்சியை கவுத்துருவாங்களா? கவிழ்த்தாலாம் பரவாயில்ல, ஐயா கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் என்ன சார் விதிகளை தளர்த்தி கொடுக்கலாம். அந்த இடத்த தான் யோசிக்கணும் சார். நீங்கள் டிஸ்கிரிஷன் பவர்ன்றது எப்போ வரும்? சட்டம்லாம் செல்லாத இடத்துல பயன்படுத்தலாம், மனசாட்சி செல்லணும். சட்டம் செல்லாத இடத்துல மனசு. இப்போ சட்டம் அனுமதிக்கலை. பெரியாருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு பிதாமகனாக இருக்கலாம், திராவிட இயக்கங்களின் பிதாமகனாக இருக்கலாம், ஆனால் சட்டம் அனுமதிக்கலை. அப்போ அந்த இடத்துல முதலமைச்சருடைய பவர் அங்கே அப்ளை ஆகுது. அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இங்கே அப்படி இல்லைல்ல, எந்த சட்டம் அனுமதிக்குது? இவங்க அரசு துறையில் எந்த பணியிலும் இவங்க இல்லை சார். அப்போ எப்படி இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது? அப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா அப்போ ஏன் இந்த கேள்வி வருது? என்ன வருது? அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் ஏன் பாலச்சந்தருக்கு கொடுக்கல? அன்றைக்கி இருந்த முதலமைச்சர் ஏன் மயில்சாமி கொடுக்கல? அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது காலப்போக்கில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்படி தளர்ந்து போய் என்ன சரின்னா அவர் யார் தெரியுமாங்க, பெரிய இயக்குனர் சார். அவங்க அப்பா இறந்துட்டார் சார். அதனால் அவங்க அப்பாவுக்கு ராஜ மரியாதை கொடுக்க சார். அவங்க மகன் பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அப்போ அவங்க அப்பாவுக்கு நம்ம கௌரவிக்கணும் இல்லையா? அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தங்கச்சி சார், அவங்க மச்சான் ஒருத்தர் வந்துட்டார் சார், ஒரு பெரிய இயக்குனர் சார், பெரிய கலையோட ஜாம்பாவன். அவங்க மச்சான் இறந்துட்டாருங்க. அதனால் அவர் என்ன பண்ணியிருந்தார்? அவர் சும்மா தாங்க சுற்றியிருந்தார். இது சும்மா தாங்க சுற்றினார், பிளாக்ல டிக்கெட் வச்சுருந்தார், அவருக்கு கொடுத்துருங்க. அப்போ அந்த ராஜ மரியாதை என்ன ஆகுது? அப்படி ஆயிடுது இல்லை? இப்போ அப்படி தானே சார் போடுறாங்க. அவர் பாருங்கள், நடிகர் இறந்துட்டாருங்க, நாய் தேம்பி தேம்பி அழிச்சிச்சு, நாய் தேம்பி தேம்பி அழிச்சு.
நாளைக்கு அந்த நாய் செத்துச்சுன்னா அந்த நாய்க்கு ராஜ மரியாதை கொடுங்க. ம். ஏன்னா அது வந்து பெரிய இயக்குனர் இல்லைங்க, அவருடைய வீட்டில் வளர்ந்த நாய்ங்க அது. ம். அப்போ அந்த என்னாச்சு அரசு மரியாதை? என் கேள்வி ஒன்றே ஒன்று தான். இந்த அரசு துறையில் சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ம். முன்னாள் சீஃப் செக்ரட்டரியிலேருந்து அவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்க ஏதாவது கொடுக்குறாங்களா அரசு மரியாதை? எத்தனை செக்ரட்டரிகள் வந்து இறந்துருக்குறாங்க, ம். அவங்களுக்கெல்லாம் அரசு மரியாதை கொடுக்குறாங்களா? ம்ஹும். ரிட்டையர் ஆகிட்டா சொல்லு, அரசு துறையில் இருந்தால் அது வேறு. அப்போ நாங்கள் அரசு துறையில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொடுக்கறதில்ல, அதை புரிஞ்சுக்கலாம். அரசு துறையில் வந்து ஒரு துப்புரவு பணியாளர் இருக்கிறாரு, ம். 35 வருஷம் வேலை செஞ்சவர், ம். கொசு கடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா வந்து இறந்துட்டாரு. ம். அவருக்கு அரசு மரியாதை கொடுக்குறாங்களா? ம்ஹும். சொல்லுங்க. இல்ல. அவர் அரசு துறையில் தான் வேலை செய்கிறாரு. ஆமா. அரசு துறையில் இருந்தால் கூட மெஷர்ஸ் இருக்குது. யார் கொடுக்கணும்? ஒரு காவல்துறையில் பணியாற்றுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறையில் ஏதோ ஒரு துறையில் பணியாற்றும் போது பணியில் இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னா அதில் கூட ஒரு மெஷர்ஸ் வைக்கிறாங்க. எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. ம். அப்போ ஒரு துப்புரவு மலையாளர் இருக்கிறாரு, குப்பை எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா வந்து செத்துட்டா சாவுக்குன்னு அரசு மரியாதை கொடுக்குறாங்க. ம். அப்போ அவங்களாம் கொடுக்க மாட்டேங்க. ஆனால் வந்து அவர் சினிமாவில் இருக்கிறாரா, ரைட் கொடுங்க சார். அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கலைஞருங்க, என்ன சார் இந்த மாதிரி மோசமான படம் நடத்தினா அதெல்லாம் விட்டுருங்க, செக்ரிகேட் பண்ணுங்க. அவர் எடுத்த நல்ல படம் வரைக்கும் பாருங்க. ம். சரியில்லைல்ல, நியாயம் இல்லை. கருதலுக்கு நன்றி.